ஜி சொல்லுங்க முருகானந்தம், என்னாச்சு? என்னாச்சா? அந்தமான்ல நடந்த மறுசீரமைப்பு பணியில ஊழல் நடந்திருக்குதா கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்குது. அதனால விஜிலன்ஸ் ஆபீசர் ரங்கராஜனை ரகசியமா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம அரசாங்கம். அதனால என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே அந்த ஆளு அநியாயத்துக்கு நல்லவர். இதுல நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு உங்களோட சேர்ந்து நானும் கம்பி பண்ண வேண்டியதான். ரங்கராஜனை நான் பாத்துக்கிறேன். அது எப்படி அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்க ஊழல் செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா? அது மட்டும் இல்லாம வேற ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதை எனக்கு தெரியாம மறைச்சிருக்கீங்க. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு சார். என் சைடுல ஓகே, உங்க சைடுல விஷயம் லீக் ஆகாம பாத்துக்கோங்க. என் சைடு விஷயத்தை போட்டு உடைக்காம இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கணும். நான் இந்த வேலையை விட்டுட்டு சொந்த ஊர்லயே போய் நான் செட்டில் ஆயிடுறேன். அப்படி இல்லனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமில்ல? சரி, ஒரு கை கொடுங்க, நீங்க கேட்கறத போட்டு தரேன். வாங்க மேல வாங்க. வேலையா போட்டு வேலையை பேசுறா. சூப்பர் ஜி. ரங்கராஜனுக்கு வேண்டிய வேண்டாதவன் எல்லாரையும் ஒரு லிஸ்ட் எடு. கண்டிப்பா. அப்புறம் நான் சொன்ன மாதிரி. ஓகே ஜி. ஹலோ சார், நமஸ்காரம். நான் ரங்கராஜன் பேசுறேன். இங்க அந்தமான்ல நான் விசாரணை பண்ண வரைக்கும் ராணாங்கிறவன் என்ஜிஓ மூலமா வந்த கோடிக்கணக்கான பணத்தை தானே சுருட்டிக்கிட்டு அதுக்கு பதிலாக கள்ள நோட்டுகளை பணப்புழக்கத்தில் விட்டுருக்கான். சுனாமியால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் போய் சேரவே இல்லை சார். அவன் ஊழல் செஞ்சதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என் கையில் இருக்கு. நான் இப்போ ஹெலிகாப்டரில் கிளம்பி நிக்கோபார் ஐலாண்டுக்கு போக போறேன். டீட்டெயில்ஸோட வந்துடுறேன். ராணாவை நம்ம அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஷூர் சார். அம்மா, ஃபிளாஷ் நியூஸ்ல அந்தமான் பத்தி ஏதோ போடுறாமா? என்னப்பா, ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் அந்தமான்ல போடுறா. இவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா? நீ பதட்டப்படாதம்மா, இது நம்ம ரங்கராஜனா இருக்காது, வேற யாராவது தான் இருக்கும். இல்லைன்னா என் பிள்ளை வாய்க்கு வாய் போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் விஷ்ணுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். பண்ணுங்க. ஏ விஷ்ணு, நான் தாத்தா பேசுறேன். நீ உடனே கிளம்பி ஆத்துக்கு வா. ஆமா, இங்க அந்தமானை பத்தி ஏதோ நியூஸ் சொல்றான், கொஞ்சம் பயமா இருக்கு, சீக்கிரம் வா. வேற சேனலை மாத்தி பாருங்க. இரு 8 மணி நியூஸ்ல என்ன சொல்றான்னு பாப்போம். தாத்தா, என்ன ஆச்சு? ஃபிளாஷ் நியூஸ்ல அப்பா பொண்ணு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு போட்டாங்க. விரிவான செய்திகள்.
இன்று மாலை 5 மணி அளவில் அந்தமானிலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. நூற்றுக்கணக்கான தீவுகளில் எந்த தீவில் விழுந்திருக்கும் என்று தெரியவில்லை. தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அரசு அதிகாரி ரங்கராஜன் தலைமையிலான 3 குழு இந்த விபத்தில் மரணமடைந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த விபத்து திட்டமிட்ட சதியாக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக தேடுதல் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனான், இப்படி கடமைன்னு போய் உயிரை விட்டுட்டானே. இல்லப்பா, அவருக்கு ஒண்ணும் ஆகல. அவர் எங்கே உயிரோட தான் இருக்கார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, நீ சொல்றதாம்மா சரி. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. யாரு தயவு செய்து கவலைப்படாதீங்க. அப்பா நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. பகவானே, பெருமாளே, தினம் ஒன்னதானே சேவிச்சுட்டு இருக்கோம். அவரை நீ கண்டிப்பா காப்பாத்திருப்ப. இங்க இருக்கு.